அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தை மட்டுமே அதிகமாக சந்தித்து வரும் ரிஷபராசினருக்கு அடுத்த 7 நாட்களில், அதாவது 9/2/2025 தேதி முதல் 15/2/2025 வரை உள்ள இந்த அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்ப ராசியில் புதனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருந்தாலும் ராசிநாதன் லாப ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் ராசியை பார்க்கிறாரு. அதை விட என்ன அதிர்ஷ்டம் இருக்க முடியுங்க. பல சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனக்குறைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சில அருமையான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேர இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றம் காண இருக்கீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் நன்மையும் ஆதாயமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் புதிய தொழில் முயற்சிகள் தைரியமாக இருவீங்க. ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் வெற்றிகரமாகவும் லாபம் தரக்கூடியதாகவும் இருக்குங்க. அதே போல் புதிய பங்குதாரர்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு கட்டும், வாகனம் வாங்கும், கேட்ட கடன்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வக்ரம் பெற்று ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் விரையாதிபதி செவ்வாயால தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாங்க. அதை சுப செலவுகளாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதிகமான பயணங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகள் விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே போல சிலருக்கு வீட்டை விட்டு செல்லும் தற்காலிக பிரிவு ஏற்படக்கூடும். அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருங்க. சுபகாரிய முயற்சிகள்ல சற்று பின்னடைவுகள் ஏற்படலாங்க. அவசரப்பட்டு எந்த காரியங்களையும் செய்துவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால பண நெருக்கடி சற்று தளர ஆரம்பிக்குங்க. குடும்ப பொறுப்பு சம்பந்தமாக வெளியூர்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் கணவன் மனைவியிலேயே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாகவோ கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இத்தகைய கிரக அமைப்புகள் நிகழும் போது திருமண முயற்சிகளை தவிர்ப்பது அவசியம் இல்லைங்க. அப்படியே திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அதே போல வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 9/2/2025 தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் ஜீவனஸ்தானமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதனுடன் இணைந்திருப்பதால் உங்களுடைய உழைப்பிற்கும் பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குதுங்க. இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் ஒத்தி போடப்பட்ட ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சிலருக்கு புதிய சலுகைகளுடன் இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. வெளிநாடு சென்று பணியாற்றும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு
உங்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழிலை விருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாங்க. மூலப்பொருட்கள் நியாயமான விலைக்கு கிடைக்கும். புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் கடின உழைப்பும் வெளியூர் பயணங்களும் வசதியை ஏற்படுத்தும். சக கூட்டாளிகளினால சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பாங்க. அதே போல் போட்டிகள் சற்று கடுமையாகவே இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அளவோடு புதிய முதலீடுகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இருக்குதுங்க. அதன் பிறகு இந்த வாரம் முடியும் வரை நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. கல்லூரியிலும் பள்ளியிலும் தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிட்டு உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த அவப்பெயர் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து செல்லக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல சக மாணவ மாணவியருடன் பழகும் போது கவனமாக இருப்பது நல்லது. அவர்களுடன் வெளியில் சுற்றுவது, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க. நீங்கள் உண்டு வீடு உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையை கட்டுப்படுத்தும் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆடு மாடுகள் நல்ல அபிவிருத்தி அடையுங்க. வயல் பணிகள் சற்று கடினமாக இருப்பினும் அதற்கேற்ப பலன் கிடைப்பது உற்சாகத்தை தரும் விதமா அமைய இருக்குது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் முதல் 2 வாரங்கள் சுக்கிரனும் அனுகூலமாக இல்லைங்க. 3ஆம் வாரத்திலிருந்து, அதாவது இந்த வாரத்தினுடைய 3ஆம் நாட்களிலிருந்து குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தருங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2-3 நாட்கள் சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க. ஆரோக்கியத்திலும் பின்னடைவு ஏற்படக்கூடும். கடின உழைப்பை குறைத்து கொள்ள வேண்டுங்க. மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடும். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது, ஓய்வெடுக்காமல் இருப்பது, இவற்றின் காரணமாக உடலில் அசதியும் சோர்வும் ஏற்படுங்க. அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும்.